வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது உங்க விஜய் நான் வரேன் என்ற மக்கள் சந்திப்பை விஜய் கடந்த 13ஆம் தேதி துவங்கி ஒவ்வொரு சனிக்கிழமையும் நிகழ்த்தி வருகிறார். 3வது கட்டமாக இன்றைய தினம் நாமக்கல் மற்றும் கரூர்ல நடைபெற இருக்கிறது. இந்த நேரத்தில் விஜய்க்கான தொண்டர்கள் நாமக்கல்ல குவிந்து வரக்கூடிய நிலையில அவங்க தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். இல்லை அதெல்லாம் இல்லை வேண்டாம். ஆனால் அவர் லவ் பண்ணியிருக்கேன். இதை நான் அவங்க அப்பா கிட்டே சொல்லியிருக்கேன். சந்திர சார் கிட்டே சொல்லியிருக்கேன். அவர் ஒரு தடவை மீட் பண்ணப்போ நான் உங்கள் பையனை லவ் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லியிருக்கேன். ஆமாம் கண்டிப்பாக. இதில் என்ன இருக்குது, அவர் மேலே ஏன் ஆசைப்படக்கூடாதா? எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும். தளபதி லவ் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ வரைக்கும் லவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவருக்கான மாற்றம் இதுதான் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அவர் நல்லபடியாக அரசியலில் வருவார். அதுக்கான வாழ்த்துக்கள். காதலிக்கிறேன், ஆனால் நான் கல்யாணம் பண்ணிட்டேன். ஆனால் அவரை பார்க்கணும்ல, அந்த காதல் தெய்வீகமானதில்லை. அவர் போய் நான் பார்ப்பேன் என்னைக்காச்சும் ஒரு நாள். அவங்க அப்பாவை பார்த்துட்டு அவங்க அப்பாட்ட நான் உங்கள் பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். பட் தளபதியை நான் என்னைக்கு ஒரு நாள் பார்ப்பேன். அது நான் சொல்ல முடியாது. இல்லை அது நான் சொல்ல முடியாதுங்க. அது சொன்னால் தப்பாயிரும். வேண்டாம். இல்லை, அவர் நல்லா இருக்கணும், தளபதி நல்லா இருக்கணும். ஆனால் இன்னும் என்னைக்கு என்னால் அவர் அண்ணனாவோ தம்பியாவோ ஏற்றுக்கவே முடியாது. எனக்கு அவர் லவர் தான். இன்றைக்கும் என்னோடய ஃபேஸ்புக்கில் ஆட்டிடியூடாக எல்லாரையும் எதிர்த்து ஒரு அட்வொகேட்டாக அவருக்கு நான் எல்லா இதுவும் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக பண்ணுவேன். உயிரை கூட கொடுப்பேன் தளபதிக்காக. உயிரை கூட கொடுப்பேன் கண்டிப்பாக. பதவி என்னை தேடி வரணும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். எனக்கு அதுக்கான தகுதிகள் இருக்குது. எந்த பதவி வேணாலும் எது கொடுத்தாலும் வேலை செய்வேன். நான் அட்வொகேட்டாக இருக்கேங்க. அவ்வளோதான். மற்றபடி என்ன பதவின்னு நான் எதுவும் கேட்கல.